சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிந்திப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, நீங்க முன்வைத்த முழக்கம்ன்றது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றதான். இன்றைக்கு அது கைகூடி இருக்கு. தவிக ஆட்சியில விசிக பங்கெடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பெடுக்கிறார். எப்படி உணர்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நகர்வுகளை நோக்கி அவருடைய அரசியல் களத்துல பணியாற்றி வருகிறார், செயலாற்றி வருகிறார். அந்த மாதிரி அவர் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை ஒவ்வொன்னா சாதிச்சுட்டு வர்றாருதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்னு உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தெளிவான பார்வை, அரசியல் திசை இந்த திசையில தான் போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை கணித்து, அதே நேரத்துல அந்த கணிப்புகள் அவருக்கு தெரிந்தாலும் கூட கொள்கை நிலைப்பாடுல, கருத்தியல் நிலைப்பாடுல உறுதியா இருந்து செயலாற்றக்கூடியவர். இன்றைக்கு அவர் முன்வைத்த அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது நினைவாகக்கூடிய ஒரு சூழல் நடந்திருக்கிறது. அதற்கு உள்ளபடியே அவருக்கு தான் வாழ்த்துக்களை சொல்லணும். அடுத்தது என்னன்னா, இது வெறும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை விட தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்தது தொடர்ந்து. திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதை நோக்கி நகர்ந்து இருக்குன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலத்திலும் கூட்டணி ஆட்சிகள் தான் அமையும் என்பதை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சா மட்டும் இல்ல, ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சுனா கூட கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் என்கின்ற திசை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. இதுவுமே அவருடைய பார்வைக்கு, அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அவர் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றப்போ, இந்த முடிவு கடந்த காலங்கள்ல தவிக மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனம் இருக்கு இல்லையா, நாம் தமிழரும் தவிகவும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு பேசிய திருமா, இப்ப அந்த விமர்சனம் இன்னமும் இருக்கா, தொடர்கிறதா? அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாத்தையுமே நிதானமா கையாண்டோம். காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே போய் தேர்தல் முடிஞ்ச உடனே கையோட போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்ததோட மட்டும் இல்லாம அடுத்த தேர்தல்ல கூட்டணின்னு சொல்லிட்டாங்க, கூட்டணி மந்திரி சபையில பங்கேற்போம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வேக வேகமா அறிவிச்சாங்க. இதை ஒரு ஒப்பீடா நீங்க பார்க்கணும். நாங்க ஏன் ரொம்ப நிதானமா கையாண்டோம். எங்களை காலதாமதம் எல்லாம் தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது காலதாமதம் இல்ல, ரொம்ப நிதானித்து எடுக்கக்கூடிய முடிவு. என்னன்னா, ஒரு கூட்டணியில போட்டியிட்டு இன்னொரு கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பது வெறுமனே ஆதரவு கொடுக்கிற விஷயம் மட்டும் இல்ல. அந்த கூட்டணிக்கு இப்ப இந்த கூட்டணி நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னா, இந்த கூட்டணிக்கு எங்களுக்கு ஏற்புடைய கூட்டணியா இருந்ததுன்னா, ஏற்கனவே தவிகவோடு நாங்க ஏன் கூட்டணி வைக்கலன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க சொன்னது மாதிரி நாங்க அப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். அவங்க மேல அவங்களுடைய செயல்படக்கூடிய தன்மை மீது எங்களுக்கு ஐயப்பாடு இருந்ததுனால அதெல்லாம் வெளிப்படுத்தணும். இந்த ஐயப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டே நாங்க போய் எப்படி உடனடியா கூட்டணியில போய் சேர முடியும்? அப்ப அதற்கான ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. இன்னொன்னு என்னன்னா, கம்யூனிஸ்டுகளை நாங்க முன்னிறுத்துறதுக்கான காரணம் என்ன, அவங்க கடந்த காலங்கள்ல இது மாதிரியான கூட்டணி ஆட்சிகள் அமைகின்ற பொழுதும் பல்வேறு மாநிலங்கள்ல உங்களுக்கே தெரியும், VP சிங் அரசுக்கு கம்யூனிஸ்டும் பிஜேபியும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, ஆதரிக்கிறதுன்னு. தொடர்ந்து நாம ஆதரிக்கிறது நிலைப்பாடு எடுத்தோம். ஆதரிக்கிறது உள்ள போறதா இல்ல வெளியில இருந்து ஆதரிக்கிறதா போது, தற்போதைக்கு கம்யூனிஸ்டுகள் மாதிரி வெளியில இருந்து ஆதரிக்கிறது முடிவு எடுத்தோம். ஆனா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுடைய கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லலாம், எல்லாருடைய விருப்பமும் எல்லாருடைய கருத்தும் என்னவா இருந்ததுன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றோம், உள்ள போகணும்னது. இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விருப்பம் என அவங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வெளிப்படையா சொன்னார், ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இதற்கு இடையில இந்த காலகட்டத்துல எங்களுக்கு தேவைப்பட்ட சில தெளிவுகளை, எங்களுக்கு தேவைப்பட்ட சில விளக்கங்களை அந்த தரப்புல இருந்து பெறுவதற்கான ஒரு கால அவகாசம் இருந்தது. தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு நாங்க திடீர்னு அறிவிச்சிட்டோன்ற மாதிரி சில பேர் நினைக்க கூடும். ஆனா இதற்கு பின்னால் இதை அறிவிக்கிறதுக்கு பின்னாடி வெறும் தோழர்களோட பேசுறது மட்டும் இல்ல, அவர்களோடும் சில விஷயங்களை பேசி இருக்கிறோம். அந்த தெளிவுக்கு பிறகுதான் இன்றைக்கு அறிவித்து கூட்டணியில போயிருக்கோம். அவ்வளவுதானே தவிர இதுல வேற எந்த விதமான முரண்பாடும் அதுல இல்ல. இப்ப அந்த ஐயப்பாடு போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறீங்களா? இப்போ நம்ம விஜய் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம போலாம் கண்டிப்பா. இல்ல, அவங்க சில அஷூரன்சஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கால சூழல்ல நம்ம போக போக நகர்ந்து போக தான் தெரியும். இப்ப நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே சில விஷயங்களை நம்பிக்கையோட வெளிப்படுத்துறாங்க. நாம எப்படி அதை அந்த கூட்டணியோ இல்ல சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயத்தையும் நம்ம எப்படி முன்னெடுப்போம்னா, அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கிறோம். அந்த நம்பிக்கை அவங்க காப்பாத்தினாங்க
தொடர்ந்து போவோம். அந்த நம்பிக்கையை காப்பாத்தலைன்னா நம்ம வந்து அந்த நேரத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்போ பாஜகவினுடைய திட்டம் திமுகவை தனிமைப்படுத்தணும், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை பிளவுபடுத்தணும் அப்படின்றதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கு. அதுக்கு நாங்க இரையாக மாட்டோம்னு கடந்த காலங்கள்ல விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அது காங்கிரஸ்ல இருந்து தொடங்கி இன்றைக்கு இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறது மட்டுமல்லாம அந்த அமைச்சரவையில் பங்கேற்பதன் மூலமாக இப்ப இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நிச்சயமா இல்ல. என்னன்னா நீங்க கான்டெக்ட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அவங்கள தனித்து விடப்படுவார்கள் என்பது அல்ல வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச வந்து தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணியை உடைக்கணும்ன்றது பிஜேபியினுடைய எண்ணமா இருந்தது. இப்ப தேர்தலே முடிஞ்சு போச்சு. அந்த பர்பஸே முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த பர்பஸ் முடிந்த பிறகு நாம அதையே வந்து பேச வேண்டிய தேவை இல்லை என்பது ஒன்று. கடந்த காலங்கள்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்குன்னா வந்து திமுக கூட்டணியில இல்ல இல்ல வந்து திமுகவோட உறவுல இல்லைன்னா தனித்து விடப்பட்டது என்ற அர்த்தம் இல்ல. கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக நம்மோடு யார் யாரெல்லாம் வந்து இணைந்து செயல்படக்கூடிய நிலையில இருக்காங்களோ அவங்களோட எல்லா பவுண்டரிஸையும் கடந்து கைகோர்ப்பது தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வரலாறு கூட உங்களுக்கு வந்து சுட்டி காட்டும். திமுக கூட்டணியில தான் இருந்தோம். இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடத்திய பொழுது அதுல இருந்தவங்க எல்லாருமே அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள். நாங்க இருந்தது திமுக கூட்டணி தான். ஆனா கொள்கை கோட்பாடுன்னு வரும்பொழுது ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு வரும்பொழுது அதுல வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடுக்கு ஒத்து இருக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்க இயந்து செயல்பட்டோம். தேர்தல் கூட்டணி வேற. நீங்க இந்த மாதிரியான வந்து மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து நாளைக்கே வந்து ஒரு மக்கள் பிரச்சனை வருது, அதை வந்து திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எங்களுக்கும் உடன்பாடான நிலைப்பாடுன்னா நாங்க வந்து அதை வந்து எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த அந்த வகையில் ஆதரவு தெரிவிப்போம். சேர்ந்து ஒரு கூட்டணியா வந்து செயல்படுகின்ற பொழுது ஒரே மேடையில நின்று நாம வந்து ஒரு சில போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அவங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நிலைப்பாடுனா அந்த நிலைப்பாடுக்கு நாங்களும் மக்கள் தளத்துல இருந்து அவங்களுக்கு அதுக்கு வந்து அப்படிதான் நீங்க பார்க்கணும். பங்கு பெறுகிற போது அந்த விமர்சனங்கள் நீங்க முன்வைக்க முடியுமான ஒரு கேள்வி வந்துரும்ல. அதெல்லாம் வைக்கலாம். அதுல ஒன்றும் மாறுபட்ட நிலையெல்லாம் கிடையாது. கடந்த காலங்கள்லயும் அந்த மாதிரியான கூட்டணி அரசுகள்ல வந்து பல்வேறு நிலையில வந்து அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்த பொழுது வச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்சியை கூட வந்து பிஜேபிக்கு ஏற்புடைய இல்லாத ஒரு கொள்கைன்னு வரும்பொழுது அவங்க வந்து வந்துட்டாங்க இல்லையா வெளியில மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அதனால அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கருத்துக்களை சொல்றதுல வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை, எந்த விதமான இடர்பாடும் இல்லை. இப்ப நீங்க அது கூட அது நீங்க கேட்கறதுனால சொல்றேன். நீங்க இன்னொன்னு கூட தலைவர் எழுச்சி தமிழருடைய நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவரே வந்து அமைச்சரவையில வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து அவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியை கூட கொடுக்கறதுக்கு சொன்னாங்கன்னா எழுச்சி தமிழர் வந்து சில இப்ப இந்த நம்ம ஆதரவு கொடுக்கறது தாமதம் கூட சில பேர் வந்து தரம் தாழ்ந்த சில பேர் இல்ல வந்து எந்த விதமான கிரெடிபிலிட்டியும் இல்லாத சில பேர்லாம் வந்து பல்வேறு அடையாளங்கள் வந்து புகுந்துட்டு மறைஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏதோ பதவிக்காக வந்து இவங்க பேரம் பேசுறாங்க போறாங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கிடையாது. அப்படின்னா அது வந்து எத்தனையோ காலகட்டங்கள்ல அவருக்கு தேடி வரக்கூடிய பதவிகளை வந்து பதவின்னு பார்க்காம இல்ல வந்து அது வந்து அதுக்கு அதை வந்து ஏற்பதனால் மக்களுக்கு என்ன பலன் அல்லது வந்து அது உண்மையிலே சரியானலாம் சிந்திக்கக்கூடிய ஆள் தான் அவரு. இப்ப கூட அவர் நினைச்சிருந்தாருன்னா உடனடியா வந்து திரு விஜய் அவர்கள் கூப்பிடுறாருன்னு உடனே அமைச்சரையாலாம் இத்தனைக்கும் என்னன்னா அவருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை அவங்க நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதியை இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியம். 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்க எங்களுக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குறோன்ற லெவலுக்கு வந்து அவங்க வந்து தயாரா இருந்தாங்க. ஆனா அதை பத்தி ஏன் சிந்திச்சோம்னா கட்சியில வந்து ஒரு தலைவரே போய் வந்து பங்கு பெறுவது என்பதும் கட்சியின் சார்பாக பங்கு பெறுவதும் ஒரு வேறுபட்ட சூழல் இருக்கு. நாம வந்து தலைவரா வந்து அவர் வந்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், அவருடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தலான்றதுனால தான் வந்து அந்த ஆப்ஷனே ரூல் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்கள் வந்து கேபினெட் உள்ள வந்து அனுப்பி வச்சிருக்கோம். பாஜக செய்ய நினைத்ததை இன்னைக்கு தாவேகா செய்திருக்கு அப்படின்றதான விமர்சனமா முன்வைக்கப்படுது. எப்படியோ திமுக கூட்டணி இங்க உடைபட்டுருச்சு, திமுக தனிமரமாயிடுச்சு அப்படின்றதான இங்க ஒரு செய்தியாகவும் வெளியே தெரியுது. அது தெரியுது. ஆனா அது அப்படி கிடையாது. அது என்ன காரணம்னா அது அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து உருவாச்சுனால வந்து அதை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. இது வந்து பாஜக நான் மறுபடியும் சொல்றேன், பாஜக செய்ய நினைத்தது தேர்தலுக்கு முன்பாக பாஜக செய்ய நினைத்தது அது தடுக்கணும்னு நினைச்சோம். அது தடுத்துட்டோம். தேர்தல்லாம் சந்திச்சு முடிச்சிட்டோம். இப்ப வந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு மேண்டேட் கொடுத்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு வந்து அரசு அமைக்கக்கூடிய நிலையில வந்து இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம். இப்ப இதுல வந்து தனிமைப்படுத்துறதுன்ற கொஸ்டினுக்கே இடம் இல்ல. இப்ப இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் கூட செய்தியாளர் சந்திப்புல தான் சொன்னார். இப்ப இன்றைக்கு வந்து இதுல வந்து உள்ள போறோம். இன்னும் நாங்க பேசியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து தலைவர் அவர்கள் வந்து அறிவிக்க வேண்டிய நிலையில இருக்காரு. நீங்க சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து நாங்க எடுத்து பேசியிருக்கோம். இப்ப நாங்க வந்து உள்ள போறதுனால அலையன்சஸ்ல வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஆனா அதை வந்து உரிய வகையில வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பாரு. ஆனா நிச்சயமா வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியை வந்து வலுப்பெற விடக்கூடாது, இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து வலுவிடக்கூடாதுன்றத வேற எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிறது கவலையை விட எங்களுக்கு அதிகமான கவலை இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, கடந்த 20 ஆண்டுகளாக ஆரம்பத்துல இருந்து இல்ல இன்னும் கூட கூடுதலா தலைவர் எழுச்சி தமிழர் இன்னும் சொல்ல போனா பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட நாள்ல இருந்தே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி அவர் காலேஜ் படிக்கும் பொழுதே இவங்க வந்து இந்த ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்க, இந்த மாடல் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்க, ராஜீவ் காந்தி காலத்திலேயே வந்து கொண்டு வந்தாங்க. அதையே வந்து அவர் வந்து எதிர்த்து தான் வந்து களம் புகுந்தவர். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடம் இருக்குன்னா, அதை முழுக்க 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 வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வந்து இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு எதிராக இருக்காங்கன்னா, அதற்கு காரணம் எழுச்சி தமிழருடைய களப்பணி தான். இன்னைக்கு இங்க எதை நம்பி இங்க தேர்தல் களமே இருக்குன்னா, அந்த வாக்கு வங்கி வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அவர் வந்து சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கிட்டார், சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கிட்டாருன்னு. எப்படி சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்குறாரு? சிறுபான்மை மக்கள் யாருக்கு எதிராக இருக்கிறார் என்பது நாடு முழுவதும் தெரியும். பிஜேபிக்கு எதிரானவர்கள் சிறுபான்மையினர்னு. அப்போ அந்த வாக்கை விஜய் வாங்குறாருன்னா, விஜய் அவர்கள் அரசியல்ல வந்து இப்ப நாங்க சொன்ன மாதிரி அவருடைய நிலைப்பாட்டுல எங்களுக்கு ஐயம் எழுப்பி இருக்கிறோம். இப்பவும் வந்து அது முழுமையா வந்து எங்களுக்கு கிளியர் ஆகல. ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இங்க சிறுபான்மை மக்கள் தன்னுடைய பக்கம் வரணும் அப்படின்னா வந்து ஜென்யூனா வரணும்னு நினைச்சாரோ, இல்ல வந்து தேர்தலுக்காக வரணும்னு நினைச்சாரோ தெரியாது. ஆனா சிறுபான்மை மக்கள் பக்கம் வரணும்னா பிஜேபியை வந்து நம்ம வந்து கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணாரு. அவர் எந்த தைரியத்துல பிஜேபியை கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணாருன்னா, இங்க ஆன்டி பிஜேபின்னு ஒரு பெரிய மாஸ் இருக்கு. அந்த மாச உருவாக்குன பங்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கு. அதனால இதை உருவாக்குனவரு மற்ற எல்லாரையும் விட பிஜேபி ஆர்எஸ்எஸ் எந்த வகையிலும் இங்க வேரூன்ற கூடாது, அவருடைய திட்டம் பலிக்க கூடாதுன்றத ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பாரு. அதுல ஒண்ணும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னா அதற்கான கலகத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. வாக்கு வங்கியில விசிகாவினுடைய வாக்கு வங்கியும் தாவேகாவுக்கு சென்றிருக்கிறது. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வந்து இதை வெளிப்படுத்தி இருந்தாரு. தேர்தலுக்கு முன்பாக விசிகால வந்து நிர்வாகிகள் தான் அங்க இருக்காங்க, தொண்டர்கள் பூரா நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்னு பேசியிருந்தாரு. அப்போ அதை நிரூபிக்கும் வகையாக இந்த நகர்வு நடந்திருக்கிறதோ, அல்லது நாளாக நாளாக தாவேக்கால இணைந்ததுனால விசிகா கரைந்து விடுமோ அப்படின்ற அச்சமும் சில பேர் எழுப்புறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? 2 விஷயம். அதாவது ஒண்ணு என்னன்னா, திரு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கின்ற நிலையில இருந்து சில கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாரு. அவர் சொன்னாருன்றதுக்காகவே அது உண்மைன்னு ஆயிட போறது கிடையாது. அதை நம்ம பார்க்கிற இடத்துல தான் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் இருக்கீங்க. அதை வந்து சீர்தூக்கி பார்த்து இது உண்மையா பொய்யான்னு அதுக்கு வருவோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த தேர்தல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே திரு விஜய் அவர்கள் வந்த பிறகே வந்து ஒரு விஷயம் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டது. குறிப்பாக திமுகவுல நேரடியா பொறுப்புல இருக்கிறவர்கள் நான் சொல்ல வரல. ஆனா திமுக ஆதரவு சிந்தனை என்கின்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பு சிந்தனை ஒரு சாரர் இருக்காங்க, ஒரு கேஸ்டிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒருவேளை திமுக சார்பா இருக்கலாம், இல்ல திமுக சார்பே இல்லைன்னா கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுவதை விரும்பாதவர்களா இருக்கலாம். அப்ப அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. எப்ப விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தாரோ அப்பவே அவங்க ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணாங்கன்னா, இவரால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் வரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் வரும்னு ஒரு பொய்யான நரேட்டிவ் திரும்ப 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 செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செட் பண்ண நரேட்டிவ் எப்படி போய் மைண்ட்ல போய் உட்கார்ந்ததுன்னா, திமுக கூடிய சில தலைவர்களை என்னை போன்ற இடத்திலே வெளிப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் வந்து ஆபத்து, உங்க ஓட்டுனா அப்ப அவங்க கிட்ட எல்லாம் வந்து திருப்பி எதிர்வாதமா வைப்பேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்க கட்சியை கட்டமைச்சிருக்கிறது ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கா கட்டி அமைக்கல, இது வந்து முழுக்க முழுக்க ஐடியாலஜிக்கல் வேல்யூல கட்டி அமைச்சிருக்கோம், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம். இப்போ எதை வச்சு நீங்க வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்பர் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் அவர் வந்து எல்லா செக்மெண்ட்லயும் வாக்குகள் வாங்குவதா இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஒண்ணு. இன்னொரு பக்கம் அவருடைய வெற்றியை டீகோட் பண்ணீங்கன்னா, உள்ளபடியா அவர் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள், தலித் வாக்குகள் பெருமளவு போயிருந்ததுன்னா, தலித் வாக்குகள் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கணும். அவருடைய வெற்றியை டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா, 40 தொகுதி 42 தொகுதி வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் இங்கே முடிஞ்சு போகுது. 108ல 42 தொகுதி இங்க போயிடுச்சு, 40% இங்க போயிடுச்சு. அப்புறம் போய் பாத்தீங்கன்னா திருச்சி போன்ற மாநகரங்கள்ல, கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்கள்ல, சேலம் போன்ற மாநகரங்கள்ல
இன்னும் சொல்ல போனா ஓரளவுக்கு நகர்மயமான இப்ப கடலூர் எடுத்துக்கிட்டா கடலூர் மாவட்டத்துல எல்லா தொகுதியும் வந்து திமுக அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. கடலூர் மட்டும் தாவேகா ஜெயிச்சிருக்கு. என்னன்னு போய் பார்த்தா கடலூர்ல கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் காங்கிரஸுக்கு அதிகமா வாக்கு வந்தது. டவுன்ல மட்டும் தாவேகாக்கு வந்தது. அந்த லீட்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த வெற்றியை டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா அர்பனைஸ் ஆன இடத்துல மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒண்ணு, த்ரூ அவுட் எல்லா செக்மெண்ட்லயும் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்றது அப்ப வெளிப்படையா தெரியுது. எல்லா கம்யூனிட்டிஸ்லயும் எல்லா இதுலயும். ஆனா இந்த சூழல்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்னது மாதிரி நகர்ப்புறங்கள்ல வாங்கினாங்க. சரி, இப்ப அவன் வாங்கின இப்ப நாம் தமிழரோட ஓட்டு எரோட் ஆயிருக்கு. அது எங்க போயிருக்கு? காங்கிரஸோட ஓட்டு எரோட் ஆயிருக்கு. அது எங்க போயிருக்கு? டிஎம்கேவோட ஓட்டு எரோட் ஆயிருக்கு. அது எங்க போயிருக்கு? பிஜேபியோட ஓட்டு எரோட் ஆயிருக்கு. அது எங்க போயிருக்கு? இப்ப என்ன இந்த தேர்தல்ல கடந்த தேர்தலில் வாங்கின மாதிரியே பிஜேபி வாங்கியிருக்காங்களா? கடந்த தேர்தலில் வாங்கின மாதிரியே ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்களா? கடந்த தேர்தலில் வாங்கின மாதிரியே டிஎம்கே வாங்கியிருக்காங்களா? கடந்த தேர்தலில் வாங்கின மாதிரியே இவங்க நாம் தமிழர் வாங்கியிருக்காங்களா? அப்ப இவங்க மேல எல்லாம் வைக்காத விமர்சனம் ஏன் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல வைக்கிறீங்கன்னா இங்கதான் அந்த காழ்ப்பு இருக்கு. இதுதான் ரொம்ப நுட்பமானது. நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே ஒண்ணு செட் பண்ணாங்க. இப்ப மீண்டும் மீண்டும் அதை வந்து செட் பண்ண பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி சிந்திச்சு பாருங்க. திரு விஜய் அவர்கள் நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். திருப்பி எங்களை வந்து நீங்க வந்து வாங்க கேபினெட் உள்ள வாங்கன்னு சொல்றது வந்து ஒரு கட்சிக்கும் அந்த கட்சிக்கான வேல்யூ இல்லாம எப்படி வந்து அவங்க வந்து அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த முடியும்? அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா அப்ப வந்து ஒரு வேல்யூ இருக்கவே தானே வெளிப்படுத்துவாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க ஓட் எரோஷன்ன்றது வேற. ஒரு கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ வாக்குகள் அப்படியே சரிவு என்பது வேறு. ஓட் டிரான்ஸ்பர் என்பது வேறு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓட் எரோஷன்ன்றது என்னன்னா அந்த கட்சிக்கு ஒட்டுமொத்தமா எல்லா இடங்கள்லயும் வாக்குகள் போனாதான் ஓட் எரோஷன். ஓட்டு டிரான்ஸ்பர்ல சிக்கல் இருந்ததானே இருந்தது இந்த முறை. கடந்த முறை இருந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்பர் வந்து திமுக கூட்டணியில வந்து ஓட் டிரான்ஸ்பர் ஆகலைன்றதுதான் வந்து அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது ஏன் ஆகல அப்படின்னா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு டிஎம்கே மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, டிஎம்கேக்கும் விசிகேக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து விசிகேல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து திமுக மேல சில இடங்கள்ல வந்து மனக்கசப்பு இருக்கலாம், திமுகவுக்கு சில இடங்கள்ல மனக்கசப்பு இருக்கலாம். அப்ப இந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்காதது வந்து ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கே தவிர ஓட் எரோஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவே இல்லை. இதுதான் இந்த தேர்தலை வந்து நீங்க டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய முடிவு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கட்சி வந்து இன்னைக்கும் இன்டாக்டா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நாங்க வந்து எப்படி வந்து 33,300 ஓட்டுல வந்து இதுல ஜெயிக்க முடியும்? காட்டுமன்னார் கோயில மிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாங்க வாய்ப்பை இழந்த தொகுதிகளை கூட கொஞ்சம் வாக்குகள்ல தான் இழந்திருக்கிறோம். அதுவும் எல்லா இடத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல நெருக்கி தான் வந்திருக்கோம். அப்ப இன்னொன்னு வந்து எங்க பிரசன்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தாவேகாக்கு சீட்டே இல்ல. இன்னொரு பக்கம் நீங்க கேஸ்ட் ஈக்குவேஷன் அடிபட்டுச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடிபடல. நீங்க வந்து தருமபுரி மாவட்டத்துல அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாமக ஏடிஎம்கே கம்பைன் வந்து அங்க வந்து அவங்க பெட்டரா ஃபேர் பண்ணிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தான் இருக்கே தவிர சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இவங்க எல்லாருக்கும் எப்ப பாரு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப கூட பாருங்க ஒரு முடிவு எடுக்கிற அரசியல் முடிவு. காங்கிரஸ் அடுத்த நிமிஷம் ஐஎம்எலுக்கும் அந்த பிரச்சனை இருக்கலாம். கட்சி வந்து தனித்துவமா இயங்குது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஐயுஎம்எலுக்கோ இல்ல வந்து காங்கிரஸுக்கோ இப்ப காங்கிரஸ் வந்து அப்படி டிச் பண்ணிட்டு போனாங்கதான் அவங்க பார்வையில. அது இயல்பும் கூட. ஒரு ஃபார்மாலிட்டி கூட ஜெயிச்சவங்க வந்து திமுக தலைவரை வந்து பார்க்கல. இப்ப அதுக்கு தேர்தல் முடிவு வந்த உடனே எங்க தலைவர் என்ன பண்றாருன்னா இடதுசாரிகளோட பேசுறாரு. நம்ம போய் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து அவர்கிட்ட போய் கூட நின்று பேசணுன்றாரு. அரசியல் ரீதியா முடிவு எடுக்கும் பொழுது கூட ஒவ்வொரு தருணத்திலும் அவர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக தலைவரை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நாகரிகமா இவ்வளவு நயத்தோட இவ்வளவு மதிப்போட ஒரு ஜனநாயக தன்மையோட செயல்படுறோம் நாங்க. காங்கிரஸ் அப்படியே போட்டு அப்படியே போனாங்க. நீங்க காங்கிரஸ் மீது என்ன பெரிய விமர்சனம் பண்ணிட்டாங்க? என்ன பெருசா வந்து இவங்க வந்து கொதிக்கிறாங்க? அப்ப இது என்ன பார்வை? இது இப்ப என்ன பண்ணிட்டாரு எழுச்சி தமிழர்? என்ன பண்றாரு? என்ன இப்ப நீங்க வந்து ஒரு கூட்டணியா பாத்தீங்கன்னா எந்த வகையில வந்து திமுக கூட்டணிக்கோ இல்ல வந்து நாங்க இது வரைக்கும் டிராவல் பண்ண இடத்துக்கோ யாருக்கு என்ன குந்தக வேலை வச்சிருக்கோம்? இன்னும் சொல்ல போனா பல்வேறு விமர்சனங்களை அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அவங்க மேல பாஞ்சதோட எங்க மேலதான் அதிகமா பாஞ்சது. இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னா எங்களுடைய ஜென்யூன்னஸ்க்காக சொல்றேன். நாங்க இவ்வளவு ஜென்யூனா இருக்கிறோம். ஜென்யூனா இருக்கவங்க மேல நீங்க உங்க காய்ப்பெல்லாம் கொண்டு வந்து கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஆத்திரம் வரும். எல்லாருக்கும் எல்லா வகையிலயும் வந்து டிஜெக்ஷன் இருந்தது, ஏமாற்றம் இருந்ததுன்னா தனி மனிதர்களாக இருந்தாலும் வரும், ஒரு அமைப்பு சார்ந்து இருந்தாலும் வரும். ஆனா அதுக்காக வந்து ஒரு நியாயமா நடந்துக்கணும் இல்லையா?
இப்ப அப்படிதான் வந்து காய்ப்பை கொட்டணும் போகணுன்ற மாதிரியான மனநிலை வந்து விசிகேனுடைய நிலையில இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு என்ன நடக்கணும் அரசியல்னு பார்த்துட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த அமைச்சரவை பட்டியல் அவங்க சொன்னது போதே 35 அமைச்சர்கள்ல 33 பேர் ஏற்கனவே அமைச்சர்களா பொறுப்பெடுத்திருக்காங்க. இப்ப விசிகாவோடு சேர்த்து 8 பேர் பட்டியலினத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இடம்பெறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இது சமூக நீதிக்கான ஒரு அடையாளம் அல்லது இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்னு கூட நிறைய பேர் சொல்றதையும் பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த அமைச்சரவை பட்டியலையும் தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுடைய பங்களிப்பையும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்னதுல? இது என்னன்னா உள்ளபடியே அது வந்து ஒரு பாராட்டுக்குரியது. அதுக்கான சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு கூட சில பேர் சொல்றாங்களா. அதெல்லாம் இருந்தாலும் கூட இத்தனை அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 20% மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதுன்றது நீங்க பார்க்க போனா ஒரு ஈக்குவலண்ட் மாதிரி. நீங்க வந்து இந்த எஸ்சி எஸ்டி சப்ளான்ல என்ன பண்றாங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிதியை ஒதுக்கணும்ன்றாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 20% இருக்காங்க. 20% அதாவது அதோட கூட இருக்காங்க. இப்ப நம்ம அதுக்கு வந்து திருப்பி கணக்கெடுப்பு கேட்கணும், அது டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் ஆன் ரெக்கார்டு கடைசியா எடுத்த சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 20% இருக்காங்க. அந்த 20% வந்து கொடுத்திருக்காங்கன்றது உள்ளபடியே பாராட்டக்கூடியது. நீங்க இப்படி கொடுக்கும் பொழுதே இயல்பாவே என்ன ஆகும்னா கடந்த காலங்கள்ல வந்து ஒரு நேம் சேக்ன்றாங்களா பேருக்காக ஒப்புக்காக ஒரு பிரதிநிதி ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒரு பிரதிநிதி வராருன்னா அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆதிராவிட நலத்துறையா மட்டுமே இருக்கும். இப்ப 7 பேர் 8 பேர் வரும்போது நீங்க வந்து வேற வழியே கிடையாது. இல்ல ஆதிராவிட நலத்துறை தான் மிச்சமாக இருக்கு. அது வந்து மணியரசுக்கு போக போகிறதோன்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இந்த கேள்வியை நாங்க எப்ப எழுப்புறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு அமைகின்ற பொழுது அதுல ஒரே ஒரு அமைச்சர் எஸ்சி கொடுக்குறீங்க, அந்த ஒரே ஒரு அமைச்சருக்கும் ஆதிராவிட நலத்துறையை கொடுக்குறீங்க, ஏன் மற்ற துறைகள் கையாளக்கூடாதான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. போன அரசுலயே கூட அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. போன அரசுலயே கூட கோவிச்செழியன் இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே கூட திமுக ஆட்சியில பல பேர் இருந்திருக்காங்க. பரிதி இளவழுதி இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப அந்த கேள்வி வராம ஒரு அரசு நடந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அரசு அந்த கேள்வி வராம முதல்ல பண்ணிட்டாங்க. முதல்ல திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து இலாக்கா ஒதுக்கின்ற பொழுதே பள்ளி கல்வி ஒதுக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து உயர்கல்வியும் ஒதுக்கி இருக்கிறாங்க, இன்னும் பிற துறைகளும். அப்ப அந்த கொஸ்டின் அடிபட்டு போகுது. நீங்க ஒன்லி ஒன் மினிஸ்டர் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா அவருக்கு போய் நீங்க வந்து ஆதிராவிட நலத்துறை கொடுக்கறது வந்து ஒரு விமர்சனமா நம்ம வைக்கலாம். 7 பேர் 8 பேர் இருக்கும்போது நீங்க யாரோ ஒருத்தர் கிட்ட அது கொடுத்துதான் ஆகணும் அந்த டிபார்ட்மெண்ட். இதுல வந்து விசிகேக்கு ஏன் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி எழுப்பாங்க நாளைக்கு. இப்ப அதுல கூட மாற்றம் வருதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆஸ் ஆஃப் நோ வந்து இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஒருவேளை இல்ல மாத்துறது டிபார்ட்மெண்ட் மாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஒரு கடிதம் கொடுத்தாருன்னா கவர்னருக்கு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒரு நோட் வரும். அது கரெக்ட். இதுல என்ன கேள்வினா இப்போ பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவருக்கு இந்து அறநிலைத்துறை கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கலாவும் பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்கு இல்லையா? ஒரு அரசு நியமிக்கிற போது தலித்துகளுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதோ அது போல இந்த இடத்துல இந்து அறநிலைத்துறைக்கு ஏன் இவங்களை போடக்கூடாதா? ஏன் ஆதிதிராவிட நலத்துறைக்கு வந்து பொது சமூகத்திலிருந்து யாரும் வந்துடக்கூடாதா? அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுதுல. இப்ப எனக்கு வந்து இப்ப நீங்க இந்து சமய அறநிலைத்துறைக்கு வந்து போட்டிருக்கிறவர் வந்து பிராமணர்னு சொல்றோம். எனக்கு அவரோட என்ன சொல்றது, அவர் எந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கான்னு தெரியாது. ஆனா இங்க கொஸ்டின் என்னன்னா ஒருத்தர் பிராமணர் இல்லையான்றது இல்ல, பிராமணியமா இருக்கிறாரான்றதுதான். நீங்க அங்க போய் வந்து பிராமணே இல்லாத ஒரு ஆளை போட்டு அவரும் சனாதனையா இருந்தாருன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பிராமின்ஸ் வந்து டெமோக்ராட்ஸே இல்லையா? நீங்க வந்து சிபிஎம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க பிராமின்ஸா இருக்கிறவங்க, எவ்வளவு பேர் வந்து இடதுசாரிகளா இருக்காங்க, டெமோக்ராட்ஸா இருக்காங்க. கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து அவரை வழி நடத்தின அதிகாரிகளே பல பேர் வந்து பிராமணர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க பிராமணிய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தல, இல்ல வந்து கலைஞரோட சிந்தனையை வந்து டாமினேட் பண்ணல. நான் வந்து ஒரு ஃபேரா சொல்றேன் நானு. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா நாம தான் முதல்ல எதிர்க்க போறோம். மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்றதானே. இப்ப கல்வித்துறையில தலித்துகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அப்ப எல்லா துறையுமே நான் என்ன சொல்றேன், அப்ப எல்லா துறையுமே நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன இப்ப என்ன அறநிலைத்துறை மட்டும்தான் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுக்கணுமா? நீங்க சுகாதாரத்துறை கொடுங்க, ஏன் இது கொடுங்க, உள்துறையை கொடுங்க, ஏன் எல்லாத்துறையும் அப்படியெல்லாம் வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ண நீங்க வந்து கொஸ்டின் என்னன்னா ஒருவேளை அவர் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை வந்து ஜனநாயக ரீதியா செயல்படணும். குறிப்பா இந்துத்துவ கருத்துக்கு சனாதன கருத்துக்கு எதிராக இருக்கணும்ன்றோம். சனாதன கருத்தை வந்து என்டாஸ் பண்ற ஒரு கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டியா இருக்கு. அதனால அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க, நியாயமான கொஸ்டின். ஆனா அவர் அந்த கம்யூனிட்டில இருக்காருன்றதுக்காக அவர் வந்து சனாதனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் குடும்பத்திலேயே வந்து சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு உங்களுக்கே தெரியும், அவ்வளவு டெமோக்ராட்டா வந்து போராடுறாங்க. அப்ப அது 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 வந்து ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, இப்ப நாங்க வந்து
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒருவேளை ஆதி திராவிட நலத்துறை தான் அப்படின்னா அதுல எங்களுக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்ல. என்ன காரணம்னு கேளுங்க. ஒருவேளை மாறலையான்றது தலைவருக்கு தான் தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய கோரிக்கை அது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க தலித்தும் கிடையாது. தலித்துகளா இருக்கக்கூடியவர்களே நீங்க அமைச்சர்களை கொடுக்கும்போது முக்கியமான போர்ட்போலியோஸை கொடுங்கன்னு இருக்கும். அது நடந்து போச்சு. சோ அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எந்த போர்ட்போலியோ இருந்தாலும் ஓகே. இது ஆதி திராவிட நலத்துறைன்றது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை வந்து மேம்போக்கா பார்த்தா இட் இஸ் ஒரு துறையா தான் உங்களுக்கு தெரியும். பட் அந்த துறை வந்து எல்லாரோட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த துறை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆதி திராவிட மக்களுக்கு வந்து ஒரு நலத்திட்டத்துக்காக ஒரு இடம் வேணும்னு வச்சுங்க, இடத்த கையகப்படுத்தணும்னு வச்சுங்க, அரசு நிலத்தை கையகப்படுத்தி அதுக்கு உண்டான பணத்தை வந்து இவங்க கொடுக்கலாம். அப்ப நில கையகப்படுத்தணும் போது அங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வரும். கோஆர்டினேஷன் நிறைய தேவைப்படுற டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிட நலத்துறை. இன்றைக்கு வந்து ஆதி திராவிடர்களுக்கான நிதி வந்து முறையா செலவு செய்யவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப நேரடியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த துறையை கையாளுகின்ற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான். இப்ப நீங்க வந்து மேம்போக்கா பார்த்து நாம சொன்னது வந்து ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல ஒரு எஸ்சினா வந்து உங்களுக்கு வந்து ஏடி வெல்ஃபேர் தான்ன்றத வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸா நம்ம அதை எதிர்க்கிறோம். அது உடைச்சாச்சு. இப்போதைக்கு அது உடைச்சாச்சு. பட் நெக்ஸ்ட் அதே நேரத்துல என்னன்னா ஏடி வெல்ஃபேருக்கு இருக்கக்கூடிய பணத்தை கரெக்டா செலவு பண்ணணும், அந்த மக்களுக்கான திட்டங்கள் சரியா செயல் பண்ணணும் போது அந்த வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே கிடைக்குதுன்னு போது அதை விட பெரிய வாய்ப்பு எதுவா இருக்க முடியும்? அப்படிதான் நாம அந்த துறையை பாக்குறோம். அதனால அந்த துறையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை தவிர வேற எந்த துறையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து செயலாற்றக்கூடிய நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்பதாக பார்க்கிறேன். நன்றி. நிறைய கேள்விகளுக்கு சிறந்த பதில்களை கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.